நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். செல்லமாக்கா, செல்லமாக்கா, என் அக்கான கூப்பிடாத. அப்படி கூப்பிட உனக்கு எந்த தகுதியும் இல்ல. என் புருஷன் எங்க? அக்கா, அப்படி கூப்பிடாதன்னு சொல்றேன்ல. அவரை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? நான் சொல்றது கொஞ்சம். நீ சொல்ற எந்த கதையும் நான் நம்ப தயாரா இல்ல. நீ சொல்றதெல்லாம் பொய்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரிய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என் வீட்டுக்காரர் எங்க? சொல்லு. இன்னொரு தடவை என்கிட்ட செல்லம்மாவை பத்தி பேசாதீங்க. அவ முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு தான் நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். எனக்கு தெரியாது. போய் உனக்கு தெரியும். என்கிட்ட மறைக்காத கருப்பு. அது உனக்கு நல்லது இல்ல. அக்கா, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் எதை வச்சு மறைக்கிறேன்னு சொல்றீங்க? காலையில நான் கலைவாணிய கூட்டிட்டு உன் வீட்டுக்கு வரப்ப நீ வீட்டுக்குள்ள இருந்திருக்க. அவ்வளவு நேரம் நீ எதுக்காக ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த? உன் மனசுல கலங்க இல்லைன்னா நேரா வெளியே வந்து என்கிட்ட பேசிக்க வேண்டியது தானே? ஏன் மறைஞ்ச? ஏன் மறைஞ்சன்னு சொல்லு. என்ன பாக்குற? நீ வீட்டுக்குள்ள இருந்தது எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? அடட, என்னம்மா புடிசு எங்கம்மா விழுந்துச்சு? ஐயோ, எங்க? ஆட்டோ டிரைவர், கொஞ்சம் வண்டியை திருப்புங்க. நம்ம வந்த இடத்துக்கே போலாம். சரிங்க மேடம். கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. நான் கும்பிடுற தெய்வத்துக்கு சக்தி இருக்கிறதுனால, என் புருஷன் மேல நான் வச்சிருக்கிற அன்பு உண்மைங்கிறதுனால உன் சுயரூபத்தை அந்த தெய்வமே எனக்கு அடையாளம் காட்டிடுச்சு. இங்க பார்க்க, என் புருஷன் யாரு? உனக்கு மச்சான். அவர் தங்கச்சியை தானே நீ கல்யாணம் பண்ணிருக்க. அவருக்கு ஒண்ணுனா அந்த கலைவாணி மட்டும் எப்படி தாங்கிக்குவா? ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க? இதுக்காக தான் நம்ம எல்லாம் ஒரே குடும்பத்துல பிறந்தோம், ஒரே குடும்பமா வளர்ந்தோம். இங்க பாரு, இப்பவும் சொல்றேன், என்னால உனக்கு எதுவுமே நடக்காது. இப்படியே நம்ம எல்லாரும் பிரிஞ்சிடலாம். எல்லாரையும் விட்டு, இந்த ஊரை விட்டு, அவரையும் கூட்டிட்டு கண்காணாத இடத்துக்கு நாங்க போயிடுறோம். தயவு செஞ்சு அவர் எங்க இருக்காருங்கிறது மட்டும் சொல்லிடு. அக்கா, அவர்
இப்பவும் சொல்றேன், செல்லம்மா கிட்ட என்ன சேர்க்கறத விட எனக்கு ஒரு பாட்டில் விஷத்தை கொடுமா, செத்து போறேன். எனக்கு தெரியாது, சத்தியமா எனக்கு தெரியாதுக்கா. அவர் எங்க இருக்காரு தெரியாது, விட்டுருங்க. என்ன நம்பலன்னா உங்க கையாலே இங்க வச்சு என்ன கொன்னுடுங்க. உங்க கையாலேயே என்ன கொன்னுடுங்க. நீ வெளியேறுமா. என்ன ஏதாவது சொன்னானா? இப்படி கேட்டா எப்படி சொல்லுவான்? நாங்க விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா வடமலை எங்க இருக்காருன்ற விஷயத்த தானா சொல்ல போறான். வெளியேறுங்க. சென்டிமெண்டா ஃபீல் பண்ணாதீங்க, வெளியேறுங்க. சொல்றேன், என்ன நம்புங்க அண்ணி. எனக்கு அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது. என் அண்ணன் காணாம போனதுக்கு என் புருஷன் தான் காரணம்னு எனக்கு தெரியட்டும். அருவாமனை எடுத்து அவர் தலையை அறுத்து கொண்டு வந்து ஸ்டேஷன் வாசல்ல போட்டு. ஹலோ அண்ணி, மாமா வீட்டுக்கு வந்துட்டாரு அண்ணி. நீங்க சொன்ன மாதிரியே அவர் உடனே கமிஷனர் ஆபீஸ்க்கு அனுப்பிச்சு வச்சுட்டா அண்ணி. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அண்ணி. அவர் வீட்டுக்கு வந்ததும் நான் அவர் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து அண்ணனை தேடுவோம். அண்ணன் கிடைச்சிருவார் அண்ணி. அண்ணி அண்ணி சொல்லு கலை. என்ன நீ அழுவுறீங்களா? அண்ணி அழாதீங்க அண்ணி, தயவு செஞ்சு அழாதீங்க. அண்ணா வந்துருவார் அண்ணி. அண்ணி நீங்க ரொம்ப வீக்கான மைண்ட் செட்ல இருக்கீங்க. வடமலை எங்க இருக்கான்ற விஷயத்தை இந்த ஆளுகிட்ட இருந்து எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீங்க வெளியே போக. தயவு செஞ்சு அவர் அடிக்காதீங்க. அவர் வரலனாலும் பரவாயில்ல, அவரை அடிக்காதீங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். என் புருஷனுக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கு தெரியும், நான் நம்புறேன். தயவு செஞ்சு அவர் அடிக்காதீங்க.
விட்டுடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்க சொன்னதை வச்சுதான் நான் கருப்புதுரை மேல சந்தேகப்பட்டேன். ஆனா கலைவாணி எனக்கு போன் பண்ணி என்கிட்ட வெள்ளந்தியா பேசினா. நீங்க சொன்ன மாதிரியே என் புருஷனை கமிஷனர் ஆபீஸ்க்கு அனுப்பி வச்சுட்டேன்னு அவ சொல்றா. நான் அழுகுறப்ப என்ன அழாதன்னு சொல்லி அவ அழுகுறப்ப அவ புருஷனை உள்ள வச்சு அடிக்கிறது என்னால எப்படி தாங்கிக்க முடியும் சொல்லுங்க. எங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைங்க. எங்க வாழ்க்கை முறையே வேற. உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேசுறது எங்களுக்கு தெரியாது. இந்த போலீஸ் கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் இப்பதான் பாக்குறேன். இது பாருங்க, யாரையும் துன்புறுத்தாம என் புருஷனை கண்டுபிடிச்சு கொடுங்க, அது போதும் எனக்கு. கலைவாணி, கலைவாணி, கலைவாணி. மாப்ள, என்ன மாப்ள? கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவரு இப்போதான் வரீங்க? எங்க போனீங்க? நானும் கலைவாணியும் எவ்வளவு பதறி போயிட்டோம் தெரியுமா? கலைவாணி எங்க மச்சான்? அது நீங்க காணணும் உங்களை பத்தி விசாரிக்க கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போகணும்னு சொல்லிட்டு இருந்தா. ஒருவேளை கமிஷனர் ஆபீஸ் போயிட்டாலோ என்னவோ. என்னது? கமிஷனர் ஆபீஸ் போயிட்டாளா? வந்துட்டீங்களா மாமா? எங்க நீ போயிருந்த? காய்கறி வாங்க. இல்ல மச்சான் சொன்னதும் எங்க நீ கமிஷனர் ஆபீஸ் போயிட்டேன்னு பயந்து போயிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் உங்களை காணோம்னா அதை தான் நான் செஞ்சிருப்பேன். பின்ன மாமா, நேத்து போனவரு இன்னைக்கு வரைக்கும் காணோம்னா என்ன நினைக்கிறது? இந்த பார் கலைவாணி, இந்த கமிஷனர் ஆபீஸ் போறது அங்க போறது இங்க போறதா வச்சுக்க கூடாது. எங்க போனா என்கிட்ட சொல்லிட்டு தான் போனோம். மாப்ள, தங்கச்சி வேதனை பண்றதுல நியாயம் இருக்குல்ல? நீங்க சொல்றதும் சரிதான் மச்சான், நான் இல்லைன்னு சொல்ல. பொம்பளைங்க கமிஷனர் ஆபீஸ் போய் விஷயம் வெளியே தெரிஞ்சா நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா பேசுவாங்க இல்லையா? அதான் நானும் அப்படியே கமிஷனர் ஆபீஸ் போய் 10 நிமிஷத்துல பதில நினைச்சேன். ஆனா அங்கேயே உட்கார வச்சிட்டாங்க. விடிய விடிய என்ன தூங்க விட விடல. தூங்க விடலையா? வாய்க்கு என்னாச்சு? இல்ல 2-3 நாளாவே பல் வலியா தான் வீங்கி இருக்கு. சரி, சிவரஞ்சனி மேடம் என்ன சொன்னாங்க? அந்த அம்மா எங்க ரைடுக்கு போயிட்டு ராத்திரி பூரா ஆபீஸ்க்கே வரல. காலைல 8 மணி தான் வந்தாங்க. அது வரைக்கும் என்ன அங்கேயே உட்கார வச்சுட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமா தான் உடனே விசாரிப்பாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் 2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. அப்புறம் கேட்கறாங்க, வடமலையை பாத்தியா இல்லையா, ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்லுன்னு ஒரு பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இதுக்கு எதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம்னு தெரியல. கலைவாணி, இந்த குழப்பத்திலே ராத்திரி பூரா சரியா சாப்பிடலையா? ரொம்ப பசியா இருக்கு, சீக்கிரம் ஏதாவது சமைச்சு கூட. என்ன மச்சான், ராத்திரி பூரா தூங்கலையா? ஒரே அசதியா இருக்கு, பசிக்குது வேற. சாப்பிட்டு சரி மாப்ள, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. சரி மச்சான்.
என்ன மணியரசு இவ்வளோ நடந்திருக்கு, எனக்கு எதுவுமே தெரியாது. சரி விடுங்க, நடந்தது நடந்து போச்சு. இப்போ எப்படியாவது மச்சானை கண்டுபிடிச்சே ஆகணும். எனக்கு என்னமோ அவர் இங்கே வந்திருப்பாரோன்னு டவுட்டாக இருந்தது. அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சத்தியமாக எனக்கு எதுவுமே தெரியாது மணியரசு. அண்ணன் நடக்கவே முடியாது, வீல் சேர் யூஸ் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க. அப்புறம் எப்படி வீட்டை விட்டு? உங்க அண்ணி அந்த அளவுக்கு சண்டை போட்டிருப்பாங்க. ஏங்க, உங்களுக்கே நல்லா தெரியும் உங்க அண்ணன் ஒரு அப்பாவி வாயில்லா பூச்சின்னு. நடக்க முடியாத ஒருத்தர் வீட்டை விட்டு போற அளவுக்கு உங்க அண்ணி மனசை நோக்கடிப்பாங்க. என்ன பேசுற நீ? அண்ணி பத்தி உனக்கு தெரியாதா? இது வேற ஏதாச்சும் பிரச்சனையா இருக்கும். வேற என்னங்க பிரச்சனை? கால் சரியில்லாத ஒருத்தரை கவனிக்கிறதுல வேற என்ன பிரச்சனை இருக்க முடியும்னு கேக்குறேன்னா? அப்படியே இருந்தாலும் இந்த மாதிரி நிலைமையா சண்டை போடுவாங்க? பள்ளியார எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி பேசிட்டு இருக்காத. மணியரசு, நானும் தெரிஞ்சவங்கட்டலாம் விசாரிக்கிறேன். பள்ளியார மாசமாக இருக்கிறதுனால நைட்டில் என்னால் வெளியிலலாம் தங்க முடியாது. எங்கள் சைடு ரிலேஷன் எல்லாருக்கும் நான் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறேன். சரி, இப்போ எத்தனை மாதம்? 7வது மாசம். ஆமா, கவிதா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. உங்களுக்கு பையன் தானே? ஆமாம். என்ன பேர் வச்சிருக்கீங்க? சஞ்சய். சரி, அப்போ நான் கிளம்புறேன். சரி மணியரசு. காஞ்சிபுரத்தில் நம்ம மாணிக்கச்சத்தை இருக்கார்ல, அவர் வீட்டுக்கு போய் பார்க்குறேன். சரி மணியரசு, நீங்களும் தேடுங்க, நானும் தெரிஞ்ச இடத்துல விசாரிக்கிறேன். சரி, அப்போ நான் கிளம்புறேன். சரி வரேங்க. அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். வரேங்க. மணியரசு, பள்ளியார பேசுனதையும் மனசில் வச்சுக்காதீங்க மணியரசு. மாமா பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சா உடனே எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக வரேன். பள்ளியார, எந்த நேரத்தில் என்ன பேசுன்னு தெரியாத உனக்கு? மணியரசை வச்சுட்டு செல்ல மணி தப்பா பேசுற. அவன் என்ன நினைப்பான்? நான் என்ன தப்பா பேசினேன்? நான் பேசின எதுவுமே தப்பில்ல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பெருசா பீத்துறீங்களே உங்க அண்ணி. அவங்க கூட பிறந்த யாருமே இப்ப அவங்க கூட இல்லையா. எல்லார் கூடயும் சண்டையா. போன வாரம் என் பெரியம்மா பொண்ணு வீட்டு விசேஷத்துக்கு போயிருந்தேன்ல, அங்க கதையா சொன்னாங்க. அதான் உங்க பெரிய மச்சான் பொண்ணு ரத்னா இறந்தது கூட நமக்கு யாருமே தகவல் சொல்லல. சரி விடு, ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கும் போது அதெல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் விட அவர் என் அண்ணன். ஆமா, அண்ணன், பெரிய அண்ணன். ஒரு நல்லது கெட்டது கூட ஒரு தகவல் இல்ல, ஒரு போன் இல்ல. எல்லாம் அவங்கவுங்க மனசுப்படிதான் நடக்கும். ரத்னா, 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 ரத்னா. யாரு? எங்கடி, எங்க அழற? ரத்னா, ரத்னா. ஏய் 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 முத்தாளிகி, முத்தாளிகி, என்னடி இந்த நேரத்துல யாரை தேடிக்கிட்டு இருக்க? ரத்னா அழற சத்தம் கேக்குதே, உனக்கு கேட்கல? ரத்னா அழற சத்தம்? ஆமாம்மா. என்னம்மா சொல்ற? பசியில அழறா. நீங்க எங்கன்னு தேடுங்க, நான் போய் பால் எடுத்துட்டு வரேன். பாலா? ஏய், இந்த நேரத்துல நீ கேஸ பத்த வைக்காதடி, சொன்னா கேளு. ஏய் முத்தாளிகி, முத்தாளிகி, விடுடி. வேண்டாம், சொன்னா கேட்க மாட்டேன். முத்தாளிகி, வாமா, வா, வெளியில வாடி. சொன்னா கேளு முத்தாளிகி. மாமா என்ன நின்னுட்டு இருக்கீங்க? முத்தலகி எங்க? பாருங்க மாப்பிள்ள, முத்தலகி என்ன பண்ணிட்டு இருக்கானே. சொன்ன பேச்சு கேளுமா. என்னங்க, ரத்னா அழுதுட்டே இருக்கா, பால் குடுக்கலாமே பால் எடுக்க போனேன், வேணான்னு புடுங்குறாங்க.
உனக்கு என்ன பைத்? ரத்னாவில்ல ஒண்ணு இல்ல. பாதி ராத்திரில எழுந்திருச்சு ஏன் எல்லாருடைய கழுத்தா இருக்கிற? போய் தூங்கு போ. ஏங்க உங்களுக்கு தூக்கம் வந்தா நீங்க போய் தூங்குங்க. நான் எப்படிங்க போய் தூங்குறது? அழற குழந்தை அப்படியே பசியோட விட்டுட்டு தூங்க முடியுமா? நீ குடுமாங்க. நீ மாத்திரை சாப்பிட்டுருக்கல, மாத்திரை சாப்பிட்டா நல்லா தூங்குவேன் டாக்டர் சொல்லியிருக்காரு. இந்த பாலை என்கிட்ட கொடு, நான் கொடுத்துக்கிறேன். இல்லங்க, நீங்க கொடுத்தாலும் அவ குடிக்க மாட்டா. உங்களுக்கு இதெல்லாம் புரியாதுங்க. முத்தழகி, மாப்பிள்ள சொல்றது கேளுமா. இப்படி கொடு, நான் வேணும்னா ரத்தம் கொடுக்குறேன். அம்மா நீ கொடுத்தா அவ துப்புவாமா, நான் கொடுத்தாதான் குடிப்பா. ஏண்டி, நான் உன்னை பெத்து வளர்த்தவ, எனக்கு தெரியாதா எப்படி கொடுக்கணும்னு? போய் தூங்கு. வா வா. படு. ஏங்க, மருந்து மாத்திரை சாப்பிட்டா நல்லபடியா குணமாயிடுன்னு டாக்டர் சொன்னாங்கன்னு சொன்னீங்க. ஆனா இவளை பார்த்தா நாளுக்கு நாள் மோசமாகிட்டே போறாளே. கடவுளே கடவுளே, நீதான் என் பொண்ணை காப்பாத்தணும். கண்ணை மூடுமா. முடிச்சிடுங்க. என்ன மேடம், என்னதான் இருந்தாலும் சின்ன குழந்தைய குற்ற உணர்ச்சியா? ஏன் நரகத்துக்கு போயிடுவோன்னு பயமா? உங்களால முடியலன்னா சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல மேடம், நான் அதுக்காக சொல்ல வரல. அப்புறம் எதுக்கு யோசிக்கிறீங்க? நீங்க எதுவும் செய்ய போறது இல்ல. கவர்ல இந்த குழந்தைய போட்டு கயிறை கட்டினீங்கன்னா தன்னால மூச்சடிச்சு சாக போகுது. அப்புறம் என்ன? என்ன கார்த்திக், பணம் எதுவும் வேணுமா? சொல்லுங்க, எத்தனை லட்சம் வேணாலும் நான் தரேன். ஏன்னா நீங்க செய்யலன்னா இந்த காரியத்தை வேற யாராவது செய்ய போறாங்க. இந்த பணம் அவங்களுக்கு போக போகுது. முடியுமா முடியாதா? மேடம், குழந்தையை கொண்டதுக்கு அப்புறம் என்ன பண்றது? நான் ஏற்கனவே சொன்ன பிளான் தான். ஒரு பேப்பர்ல காணாம போன உன்னோட முதல் குழந்தை அப்படின்னு எழுதி ஒரு பொக்கைய வாங்கி அதுல பிக்ஸ் பண்ணி இந்த பாடியோட சேர்த்து செல்லம்மா வீட்டு வாசல்ல போட்டுறணும். புருஷன் காணாம போயிருக்க இந்த மாதிரி நேரத்துல நமக்கு இப்படி ஒரு குழந்தை இருந்துச்சு, ஐயோ இதை யாரோ கொன்னு நம்ம வீட்டு வாசல்ல போட்டிருக்காங்களேன்னு தெரிஞ்சிச்சுன்னா செல்லம்மா செதறி போயிடுவா. அதே மாதிரி புருஷனையும் யாரோ கொன்னுட்டாங்களோன்னு பதறி போயிடுவா. சப்போஸ் செல்லம்மாவோட புருஷன் வடமலை கிடைச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அவனையும் இதே மாதிரி கதையை முடிச்சு பார்சல் பண்ணி வீட்டு வாசல்ல போட்டுட்டோம்னா என் பொண்ணு ரத்னாவை கொன்ன இல்லடி, அதுக்கு பழிக்கு பழியா உன் புருஷனையும் உன் குழந்தையும் நான் தாண்டி கொன்னேன்னு கடற்கரை எழுதின மாதிரி ஒரு லெட்டரை எழுதி இவன் பணத்தோட சேர்த்து செல்லம்மா வீட்டு வாசல்ல போட்டுணும். அண்ணனும் தங்கச்சியும் அடிச்சுக்கிட்டு சாகட்டும். அதுக்கப்புறம் ஆவுடையப்பனோட மொத்த குடும்பமும் செதஞ்சு சின்ன பின்னமாயிடும். எங்க அப்பாவுக்கும் என் குடும்பத்துக்கும் அவங்களால நேர்ந்த அவமானத்துக்கு
இந்த தண்டனை போதும்? போதாது. இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்? போங்க. அது 10 நிமிஷத்துக்கு மேல ஒரு இடத்துல நிக்காது. சீக்கிரமா போய் கதை முடிச்சுட்டு வாங்க. போங்க. மேடம், என்ன யாரு? யாரு மேடம்? நீங்க உள்ள போங்க. கதவு மூடுங்க. சரி. சாரி ஸ்னேகா. எதுக்கு? நான் உன்னை அடிச்சதுக்கு. சரி, கிளம்புங்க. அதான் நான் சாரி சொல்லிட்டேன். அப்புறம் என்ன? இல்ல, அது ஓகே, நீங்க கிளம்புங்க. ஏன் இந்த நேரத்துல வந்திருக்கீங்களா? அதான் கேட்டேன். ஏன் ஸ்னேகா, இந்த நேரத்துல நான் வந்ததே இல்லையா? இல்ல, வந்திருக்கீங்க. அங்க ஏன் பேய கண்ட மாதிரி முழிக்கிற? குழந்தை எங்க? குழந்தை உள் பெட்ரூம்ல தானே? என்னங்க இப்ப நான் சொல்றது கேளுங்க. இருங்க இருங்க, என்ன இருங்க, என்ன பண்ண போறீங்க? குழந்தைய தூக்கிட்டு போலான்னு வந்தேன். குழந்தை எங்க? ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? குழந்தைய தூக்கிட்டு போய் முத்தலை கிட்ட கொடுக்க போறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க, நான் சொல்றது கேளுங்க. நான் சொல்றத நீ கேளு. எடுத்ததுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதம்மா. அவ இந்த வீட்டுக்கு வந்துட்டு போனதுல இருந்து குழந்தைன்னு உயிரை எடுத்துட்டு இருக்கா. நீயும் இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்க. அதனால அவகிட்ட போய் விட்டா அவளுக்கும் சந்தோஷமா இருக்கும், உனக்கும் சிரமம் இருக்காதுல்ல. எனக்கெல்லாம் ஒண்ணு சிரமம் இல்ல, அதெல்லாம் வேண்டாம். நான் சொல்றது கேளுங்க. என்னாச்சு உனக்கு? இல்லங்க, நான் ஓடி. என்னங்க இருங்க.
வீட்டுக்கு போலாமா? அம்மாட்ட போலாமா? என்னடி அங்க பாத்துக்கிட்டு இருக்க? யார் இருக்கா உள்ள? உள்ள யாரும் இல்ல. யாரும் இல்ல. இது ஏசி ரூம். பாத்ரூம் கதவு திறந்திருக்கே, ஏன்னு பார்த்தேன். என்னடி நீ? ஏய் ஆமா, சாப்பிட ஏதோ கொடுத்தியா? சாப்பிட்டா. சாப்பிட்டாள? அப்ப போலாம். வாமா போலாம். என்னங்க, குழந்தைய காலையில கூட்டிட்டு போலாமே, ஏன் இப்பவே கூட்டிட்டு போறீங்க? என்னடி நீ பேசுற? எல்லாத்துக்கும் தடை சொல்லிட்டே இருக்க. நான் வர்றேன். உயிரே போயிடுச்சு மேடம். அவர் மட்டும் என்ன பார்த்து வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைய கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி அவரை கொலை பண்ணியிருப்பாங்க. நீங்க போலாம். நீங்க போலான்னு சொன்ன கார்த்திக். ஏன் மேடம்? ப்ளீஸ் என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுறீங்களா? போங்க. அம்மா. ஐயோ, வந்துட்டாளா? அம்மா, ரத்னா எங்க? அவளுக்கு அப்பவே பாலை கொடுத்து தூங்க வச்சிட்டேம்மா. அம்மாடி, நீ இன்னும் தூங்கலையா? இப்படி முழிச்சுக்கிட்டே இருந்தா உன் உடம்பு என்னத்துக்குமா ஆகும்? போமா, போய் தூங்கு போமா. அம்மா, ஏம்மா எங்கம்மா தூங்க வச்ச? மேல தானே, நான் போய் கூட்டு வந்து என் பக்கத்துல படுக்க வச்சுக்கிறேன். ஐயோ, சொன்னா கேளுமா. வாமா, இங்க வாயா, நான் சொல்றது கேளு. என்னங்க இவ? மாப்பிள்ளை எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாரா? அது எதுவும் சொல்லல. இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல போயிருப்பாரு, வந்துருவாரு. ஐயோ, அவர் இருந்தாலும் ஏதாவது சமாளிக்கலாம். இப்ப என்ன பண்றதுன்னு புரியலையே. போய் தூங்குமா. ஆமாமா, போ.
என்னங்க இந்த ராத்திரி நேரத்துல குழந்தைய தூக்கிட்டு எங்க போனீங்க? இல்ல ரொம்ப அழுதுகிட்டு இருந்தது, தூங்கல. சரி அதான் அப்படி கூட்டு போயிட்டு வந்தேன். தலையெல்லாம் நனைஞ்சிருக்கு பாத்தீங்களா? பனிகாலம், பனிகாலத்துல யாராவது குழந்தைய வெளியே தூக்கிட்டு போவாங்களா? நான் போய் தூங்க வைக்கிறேன், நீ வாடி என் செல்லம். மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள, யாரோட குழந்தை இது? நீங்கள் பாட்டுக்கு திடீர்னு கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது. பயப்படாதீங்க, ஒரு பிரச்சனையும் வராது. இந்த குழந்தைய பார்த்த உடனே முத்தழகி முகத்தில் சந்தோஷத்தை பார்த்தீங்களா? நமக்கு அவள் சந்தோஷம் தானே அங்கே முக்கியம். நாளை காலையில் டாக்டர்கிட்ட போய் எல்லாம் பேசிட்டு வந்துடுறேன். நீங்கள் போய் படுங்க. என்னாச்சு மாமா? என்ன இவ்வளவு காயம்? யார் உங்களை அடிச்சாங்க? சொல்லுங்க, யார் அடிச்சாங்க? கமிஷனர் ஆபீஸ் தானே போனீங்க? போலீஸ் உங்களை அடிச்சாங்களா? சொல்லுங்க மாமா, போலீஸ் உங்களை அடிச்சாங்களா? சொல்லுங்க மாமா, உண்மையை சொல்லுங்க. கேட்டுங்க, உங்களை இப்படி அடிக்கும் போது அண்ணி பார்த்துட்டாங்க. கலைவாணி, கலைவாணி சொன்ன கேளு. கலைவாணி நில்லு. எங்க போறப்போ? அண்ணிய பார்க்க போறியா? என் புருஷனை நாய் அடிக்கிற மாதிரி அடிக்க வச்சிருக்காங்க, அது நியாயமானு கேட்க போறேன். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போயிருக்கு? ஆமா ஐயா, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. அவங்களை இத்தனை நாள் எவ்வளவு நல்லவங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன், எனக்கு பைத்தியம் தான். அன்னைக்கு என் மேல சந்தேகையா? நீங்க இருக்கிற இடம் எனக்கு தெரியும்னு சந்தேகம். எனக்கு தெரியாதுன்னு எவ்வளவு சந்தேகம் பண்ணி சொன்னேன். ஏ, நீங்க கமிஷனர் ஆபீஸ் கிளம்பி போனப்போ முதல் தடவை அன்னைக்கு தான் போன் பண்ணி சொன்னேன். அப்படி இருந்தும் உங்களை இப்படி மாடு மாதிரி அடிக்க வச்சிருக்காங்கன்னா அவங்க என்ன நம்பலன்னு தானே அர்த்தம். அவங்க புருஷன் காணாம போனதுக்கும் வீட்டை விட்டு ஓடி போனதுக்கும் நம்மள பொறுப்பு. அவங்க தானே பொறுப்பு. அதுக்காக நம்மள கொடுமைப்படுத்துறது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க? நீங்க எதுக்கு அண்ணனை கடத்தணும்? அது அவங்களுக்கு புரிய வேணாம். அதனால அவங்கள நாக்க புடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேட்டுதான் ஆகணும், அப்பதான் என் மனசு ஆறும். ஏ கலைவாணி, நில்லுல. இப்ப போய் நீ செல்லமாக கேக்குறதா? எந்த அர்த்தம் இல்ல, நியாயம் இல்ல. ஏன் இல்ல? ஏன் இல்ல? என்ன கலைவாணி பேசுற? செல்லமாக்கு என்ன சந்தேகம்? மச்சான் இருக்கிறத எனக்கு தெரியும்னு தானே. நம்ம வீட்டு தானே இருக்காரு. அப்ப எப்படி என்ன சந்தேகப்படாத கேட்க முடியும்? கலைவாணி, செல்லம்மாக்க மேல எந்த தப்பு கிடையாது. போலீஸ் இவ்வளவு தூரம் அடிச்சுக்கான ஒழிய செல்லம்மாக்கா பார்த்தா எவ்வளவு பாவமா இருக்கு தெரியுமா? பாவம், மச்சான காணுன்னு அவங்க படுற வேதனையை பார்த்தா மச்சான் நம்ம வீட்டுல தான் இருக்காருன்னு உண்மையை சொல்லிடலான்னு நினைச்சேன். ஆனா மச்சானுக்கு வாக்கு கொடுத்துருக்கோம்ல, அதான் நான் சொல்லல. இந்த பாரு கலைவாணி, இப்பதான் நானே மனசு திருந்தி ஒழுங்கா வேலை செஞ்சு புழைக்காண்டு முடிவுக்கு வந்திருக்கேன். வெக்காளியம்மன் கோயில்ல சூரத்தங்க கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. அதே இடத்துலதான் காணாம போன மச்சானும் கிடைச்சிருக்காரு. யாரும் சந்தேகப்பட்டு போலீஸும் செல்லமாக்கவும் தேடிட்டு இருந்தாங்களோ என்கிட்டே கூட சேர்த்துட்டு அந்த வெக்காளியம்மா. இதுக்கு பின்னாடி என்ன திட்டம் வச்சிருக்கான்னு அந்த அம்மனுக்கு தான் தெரியும். அவ மேல பாரத்தை போட்டு
இருக்கிற வரைக்கும் மச்சான் நல்லபடியா பார்த்துப்போம். மற்றபடி மச்சானும் செல்லமாக்காவும் சேர்றது நம்ம கையில இல்லை. நான் சொல்றத கேளு. இந்த விஷயத்த படமல மச்சாங்கிட்ட சொன்னா அப்புறம் செல்லமாக்கா மேல இன்னும் கோவம் வந்து அது அப்படி ஜென்ம பகையாகி காலங்காலத்துக்கு அவன் சேர முடியாம போயிடும். தயவு செய்து நான் சொல்றதை புரிஞ்சுக்க. மான ரோஷம் இல்லாதவன் தானே நீ? நீ எல்லாம் எதுக்குடா உயிரோட இருக்கணும்? போ போய் செத்து தொலை. சாவு இயற்கையா இருக்காது. அனாதை குணமா தான் சாவு போறேன். இந்த தாழ்வு மனப்பான்மையோட யோசிக்கிறதாங்க தப்பு. சொல்லுங்க. வலிக்குதுமா? ஆபரேஷன் இடத்துல வலிக்குதுமா? என்ன பண்ணணும் மச்சான்? என்ன ஹாஸ்பிடல் கொண்டு போங்க மச்சான். முடியல. வேணாங்க, முதல்ல நான் வண்டி கூட்டிட்டு வாங்க. சரி. இருங்க. முடியல. டாக்டர் கூட்டிட்டு வாங்க. எதுக்கு வண்டி? ஐயோ அம்மா. போங்க. வலி தாங்க முடியலமா. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அண்ணா. அம்மா. ஹலோ மேடம், நான் டாக்டர் பரந்தாமன் பேசுறேன். சொல்லுங்க டாக்டர். நாளைக்கு உங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு ஷார்ப்பா ஒரு 10 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறீங்களா? மேடம் மேடம் சொல்லுங்க டாக்டர். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, மலேசியா டாக்டர் உங்க ஹஸ்பண்டோட சேர்த்து 3 பேஷண்ட்ஸை இன்ஸ்பெக்ட் பண்றதுக்காக நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் வராரு. உங்க ஹஸ்பண்ட தான் ஃபர்ஸ்ட் செக் பண்றாரு. அவர் பார்த்ததுக்கு அப்புறமா ஸ்பைன் ஆபரேட் பண்ண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலா உங்க ஹஸ்பண்ட் வெரி லக்கி மேடம். ஆக்சுவலா மலேசியா டாக்டரோட விசிட்டிங் டிசம்பர்ல தான் இருந்தது. இங்க ஹோம் செக்ரட்டரி மிஸ்ஸஸோட ஒரு அப்பாயின்மெண்ட். அதோட உங்க ஹஸ்பண்ட் மேட்டரையும் கிளப் பண்ணிட்டோம். ஓகே தானே மேடம்? நாளை காலையில 10 மணிக்கு வந்துருங்க. சரி டாக்டர். டாக்டர் வலிக்குது டாக்டர். டாக்டர் வலி தாங்க முடியல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.